இன்றைக்கு நம்ம வாயால், உள்ளத்தால், ஆத்மாவில் அவரை ஸ்தோத்திரிப்போம். அப்போ இதுவரைக்கும் நடக்காத அற்புதமான காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? சுகமாக இருக்கீங்களா? கர்த்தர் தாமே இந்த மாத கடைசியில் உங்களுடைய எல்லா பாரங்களையும் இறக்கி வைக்கிறதுக்காக பெரிய அற்புதங்களை செய்வாராக. அடுத்த மாதத்துல நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம், இந்த மாதம் சரி கடந்த மாதங்களிலும் சரி, சங்கீதம் 103:2 படி அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. தாவீது தன்னுடைய ஆத்மாட்ட சொல்கிறான், நீ அவர் செய்த நன்மைகளை மறக்காதங்கிறான். அதற்காக அவரை ஸ்தோத்திரம் செய்ய சொல்கிறான். அதே போல் சங்கீதம் 116 அவர் எனக்கு உபகாரம் செய்தார், இக்கட்டு நாளில் நான் செய்த பொறுத்தை நிறைவேற்றுன்னு சொல்லி சங்கீதம் 66:14 நம்ம பார்க்கிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 107:1 துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அது மாத்திரம் சங்கீதம் 145, 146, 148, 150, 149 எல்லாவற்றிலும் அவன் அவரை ஸ்தோத்தரிக்கிறான். எப்பெல்லாம் ஸ்தோத்தரிக்கணுமா? சங்கீதம் 34:1 எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிங்க. தேவனாய கர்த்தர் நமக்கு அருமையான ஒரு வசனம் தந்திருக்கிறார். சங்கீதம் 50 கடையில் ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை கனம் பண்ணுகிறான். 1 தெசலோனிக்கர் 5:18 நாம் அவரை எப்பொழுதும் ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். நம்ம எல்லா காரியத்திற்காகவும் அவரை ஸ்தோத்தரிக்கணும்னு சொல்லி பவுலடிகள் சொல்கிறாங்க. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாத கடையில் நம்ம எல்லோரும் நினைப்போம், கடந்த மாதத்தில் அவர் நம்மளை எப்படி பாதுகாத்தார், எப்படி நம்ம கை கொடுத்தார், எப்படி நமக்கு உதவி செய்தார், ராப்பகல் முழுவதும் நம்மளை எப்படி பாதுகாத்தார், நம்ம பைக்லேயோ நம்ம கார்லேயோ இல்லை நம்ம பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது நம்ம அவரை எப்படி நம்மை அவர் பாதுகாத்தார், பத்திரமாய் போய் சேர செய்தார், மீண்டும் வர செய்தார். சில சமயம் என்னுடைய ஊழியத்தில் நான் 600 கிலோமீட்டர் வண்டியில் போக வேண்டியதாக இருக்கும். கிட்டத்தட்ட 340 கிலோமீட்டர், அகெயின் 340 கிலோமீட்டர் சில அவசரம் நம்ம வரணும். அதுபோல் அங்கே போகும்போது நம்ம பார்க்குறோம், ஜேர்னியில் ரோட்டில் நிறைய பேர் செத்து கிடைக்கிறத பார்க்குறோம் ஆக்சிடெண்ட்டில். நம்ம வெஹிக்கிளே ரொம்ப நம்ப முடியாது. நாட் ஓன்லி டிரைவர்ஸும் அவங்க அது என்ன செய்வாங்க, ஆனால் எல்லாமே அவனுக்கு டேக்கிள் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஸோ கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் கடந்த மாதம் முழுவதும் காப்பாற்றிருக்கார் சொல்லி அவரை ஸ்தோத்திரிங்க. உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துருக்கா ஸ்தோத்திரிங்க. உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்துருக்கிறா ஸ்தோத்திரிங்க. ஒருவேளை பிள்ளைகளை நீங்கள் அப்ராடில் சேர்த்துருக்கலாம், நல்ல வேலையில் இருக்கலாம், அவரையும் ஸ்தோத்திரிங்க. ஸ்தோத்திரம் என்கிறது முறுமுறுப்பை ஒழியப்படும். நமக்குள்ளே இனி நடக்க போகும், இல்லை இவ்வளோ பாரம் நான் சுமக்கிறமே, எப்படி இதெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்து முடியல என்ன பண்ணிடுறோம், அவங்களுக்கெல்லாம் ஆண்டு இப்படி செய்தார், எனக்கு ஏன் செய்யலை, அந்த மாதிரி ஒரு முறுமுறுப்பாக வரும். சில ஸ்திரீகளை நான் பார்த்துருக்கேன், நல்லா ஆண்டுக்குள்ளே இருப்பாங்க, நல்ல ஒரு காணிக்கையெல்லாம் பல ஒளிக்கான அனுப்புவாங்க. ஆனால் எப்போ பாரு முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. நான் அவங்களுக்கு காணி கொடுத்தேன், இவங்களுக்கு காணி கொடுத்தேன், அப்படி பண்ணேன், ஏன் நான் வியாதியாக இருக்கேன். தட்ஸ் நாட் த வே. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு வேளை ரொம்ப சத்தமிட்டு அல்லேலூயான்னு கையை தட்டி மேடையிலையோ மற்ற சொல்லுறதில்ல. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் நான் எழுமின உடனே, ஏசப்பா இந்த ராத்திரி காப்பாற்றும் நன்றி, நான் பல்வழிக்கு குளிக்க செய்தேன் நன்றி, நான் பயணம் செய்துக்கு ஒரு நல்ல காரை கொடுத்தேன் உங்களுக்கு நன்றி, உங்களுடைய ஊழியத்தை என்னோடு சேர்ந்து செய்ய நல்ல ஸ்டாஃப் கொடுத்துக்கிறீர் உமக்கு நன்றி, எங்களுடைய வீட்டை நீ பத்திரமா பாதுகாக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி பல பல காரியத்தை ஸ்தோத்திரம்னா அதுக்காக நான் ஹெல்த்தியாக இருக்கேன்னு அர்த்தம் இல்லை. பாடுபட தான் செய்கிறேன். சரீரத்தில் வர வயசாகும்போது நீண்ட பயணங்கள் மேற்கொள்வதில்லை. ஆனால் சுவிசேஷம் சொல்லணுமே, 4 பேர் சுவிசேஷத்தை கேளாமல் இறந்து போயிடுவாங்கங்கிற ஆதங்கம் எனக்குள்ள இருக்கும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கான வைராக்கி எனக்கு இருக்கும். ஸோ இந்த மாத கடைசியில் நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரத்தில்
தொழுது கொள்ளுங்க, ஆராதிங்க. முதலாவது நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரத்தை எரிகோ மதிலை தாண்டும்போது அதுக்கு முன்னாடி அவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். கிடியோன் பட்டாளத்தை ஜெயிக்கும் நினைக்கும்போது 300 பேரை கொண்டு பல ஆயிரங்களான சேனை முறியடிப்பதற்காக போகும்போது கர்த்தரை பட்டயம் கிதியோன் பட்டயம் சொல்கிறான். அதேபோல் யோசபாத் மணற்கரை அளவுக்கு பயங்கரமான சேனைகள் கூடியிருக்கும்போது தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை நம்பி உபவாசம் இருந்து பட்டாளத்துக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணலாம் அனுப்புகிறான். நல்லா ட்ரம் அடித்து கொட்டை அடித்து நல்ல மியூசிக் ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசித்து அவரை துதிக்கிற மக்களை முதல்ல அனுப்புகிறான். அவன் துதிக்கும் போது என்ன நடக்குது? அவங்க சத்துருக்குள்ளே பிரச்சனை வந்து அவங்க ஒருத்தரை அடித்து கொண்டு போடுறாங்க. யோசபாத் விடுவிக்கப்படுறான். பெரும் திரளான கொள்ளை பொருளோடு திரும்பி வரான். அதுலேயும் தெய்வாலயத்துக்கும் சிலக்காக நேர்ந்திருக்கிறான். ஸோ யோசித்து பாருங்கள், ஏசப்பா கெத்செமனே தோட்டத்துக்கு போகிற முன்னாடி ஸ்தோத்திர ஜெபம் வச்சார். கடைசி ராப்போஜனத்தை முடிக்கும்போது கண்ணீரோடு முடிக்கும்போது அவங்க ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கோம் அந்த ஃபங்க்ஷனில். அப்போ ஏசப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் இல்லையா? எவ்வளோ வேதனை. அவர் உலகத்தார் அல்ல, அவர் பரலோகத்தின் ஓனர். அவர் தான் யூனிவர்ஸை ஃபுல்லாக நடத்துகிற அவர் தான். அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆஃப்டர் ஆல் ஒரு ஆசாரியன், இவருக்கு இருக்கிற ஞானத்தில் ஒன்று கூட கிடையாது. ஒரு ஆசாரியன் முன்னாடி கை கட்டி நிற்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் அழுது ஊக்கமாக ஜெபம்னார். வேர்வைத்துடைய ரத்தமாக வந்துச்சுன்னுப்பாங்க. தரையில் விழுந்து அவர் ஆடுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறார்? ஸ்தோத்திர பாட்டை பாடினார். யூதர்கள் வழக்கப்படி நிறைய ஸ்தோத்திர பாட்டு இருக்கும். தாவீதே நிறைய ஸ்தோத்திர பாட்டை ஏற்றியிருக்காங்க. ஸோ அதில் ஏதோ ஒரு பாட்டை அவங்க ஸ்தோத்திர பாட்டாக பாடுறாங்க. ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இக்கட்டான நிலையில் முறுமுறுக்கலை, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணலை, இல்லை யோபு மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டான கான்வர்சேஷனே அவன் பண்ணல. ஸ்தோத்திரம் பண்ணார். அது இப்போ தான் பவுரடியில் சொல்கிறாங்க 1 தெசலோனிக்கர் 5:12 எல்லாவற்றிலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிலிப்பியர் 4:7-8 எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடு ஏறுங்கன்னு சொல்கிறாங்க. யோவான் 6:11 கர்த்தர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறார், அந்த அப்பங்கள் பெருகுது. ஸோ அப்படியெல்லாம் இன்றைக்கு நம்ம வாயால், உள்ளத்தால், ஆத்மாவில் அவரை ஸ்தோத்திரிப்போம். அப்போ இதுவரைக்கும் நடக்காத அற்புதமான காரியங்கள் நடக்கும். உங்களுடைய பாண்டேஜ் உங்களை விட்டு நீங்கி போகும். ஆனால் அந்த ஸ்தோத்திரம் உள்ளத்துலேருந்து வரணும். சரியா? ஒரு சமயத்தில் பல வியாதியோடு கூட மிகுந்த கஷ்டப்பட்ட ஒரு நோயாளி நான் பார்க்க சென்றேன். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர், சொல்லப்போனால் ஒரு ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ், ப்ரொடெஸ்டன்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தவர். அவருக்கு அடுத்தடுத்து பல வியாதிகள் வந்து முடியல, மரணத்தை வாய்க்கு அவர் போயிட்டுருக்கார். அவர் அழுதுகிட்டு இருப்பார், நான் பெயினில் கத்திட்டு இருப்பார். இப்படிலாம் நான் நினச்சேன் மற்ற பேஷண்ட் மாதிரி. ஆனால் அவர் ரொம்ப அமைதியாக சாந்தமாக ஏசப்பா ஸ்தோத்திரம், என் உடம்பு முழுவதும் கட்டி வந்ததுக்காக ஸ்தோத்திரம், இப்போ என்னுடைய ப்ராஸ்டேட் கேன்சர் ஸ்தோத்திரம், ரத்தம் வாந்தி எடுக்கிறேன் ஸ்தோத்திரம், டாக்டர் தங்களை என்ன செய்கிறாங்க ஸ்தோத்திரம், அந்த மருந்து எனக்கு கிரியை செய்தோ இல்லையோ ஸ்தோத்திரம், நான் இந்த நிமிஷம் வரைக்கும் உயிரோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்படி தான் சொன்னார். என்னடா இவர் மறிக்க போகிறாரே, கேன்சர் எங்கே ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னு நான் நினச்சேன். கரெக்டாக டாக்டர்ஸ் வந்து 3 நாள் தான் டைம் கொடுத்தாங்க. ஆனால் ஆச்சரியம்னா அவர் ஒரு நாளும் வேண்டிக்கல, ஸ்தோத்திரம் தான் பண்ணார். ஒரு 3 நாள் கழித்து அவர் இறந்துருப்பார், பாடி எடுத்து போயிருப்பார். நான் பார்க்க போனப்போ அவர் நல்லா இருந்தார், ஹெல்த்தியாக. எக்ஸ்ரேலாம் எடுக்கும்போது ஒன்றுமே இல்லை, கேன்சரில். அவர் பாட்டுக்கு எனக்கு வீட்டுக்கு போயிட்டார். ஸோ எனக்கு ஆச்சரியமாக முடியல. என்ன கற்றுக்கொண்டேன்னா, ஸ்தோத்திரம் வந்து ஒரு மருந்தாக இருக்குது. முக்கால்வாசி நம்முடைய கவலைகள், நம்முடைய டென்ஷன், இதனால தான் நம்ம முறுமுறுக்கிறோம், இல்லை கசந்து கொள்கிறோம், இல்லை ஏன் எனக்கு இப்படின்னு சொல்லி நினைக்கிறோம், ஃப்ரஸ்ட்ரேஷன், கோபத்தில் இப்படி அடிக்கிறோம். இதெல்லாம் வேண்டாம். அப்படியெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில் மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாது. சரியா? கர்த்தரை நம்ம பற்றி பிடிச்சி நம்ம போகிற ஆலயங்கள், சபைகள்,
இப்படி பல தெய்வ ஊழியக்காரர்கள் அவளுக்கெல்லாம் நம்ம உதவி செய்யணும். முடிந்த அளவுக்கு வாயில் இருக்க ஸ்தோத்திரத்தை செய்களை நம்ம காண்பிக்கணும். நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கிறேன். அன்பின் கர்த்தாவே, இன்றைக்கும் கூட பல கஷ்டங்களை அனுபவிக்கிற மக்களுக்காக வருகிறேன். உண்மை அதிகமாக நேசித்தும் அவளுடைய குடும்பத்தில் படாத பாடுபடுறாங்க. மனம் இறங்கி துதிக்கின்ற உடலை அவள் கொடுத்தாள், துதிக்கின்ற வாயை கொடுத்தாள், துதிக்கின்ற ஒரு நல்ல நேரத்தையும் அவள் கொடுத்தாள். ஏதோ காலைல மட்டும் துதிச்சோம், சாயங்காலம் துதிச்சோம் இருக்கக்கூடாது. அவங்க எப்போவுமே ஸ்தோத்திரம் பண்ணுறோம். அதனால் எவ்வளோ பெரிய இக்கட்டு வந்தாலும் அதை நீக்கி உங்களை இப்படி ஆறுதல் படுத்தும், முறுமுறுப்பை ஒழிய பண்ணும். இப்பொழுதே அதை செய்யும். இந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்பதனால் பலத்த அர்ப்பணை காணவும், தடைகள் நீக்கப்படுவதை காணவும், சிறுமைப்பட்ட அந்த ஜனம் அல்லது சின்ன காரியங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகுவதையும் காணச்சு. அனைத்து கொள்ளும் ஆசீர்வதி. இந்த ஊழியத்திற்காக மறவாமல் மாதந்தோறும் உதவி செய்ய எல்லாரையும் நீர் எல்லாரையும் ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே அவரை துதிக்கிற, அவருக்கு நன்றி செலுத்துகிற உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.